அன்பான தேவஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய வார்த்தை என்ன அப்படின்னா, மார்க்கு 5:34. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். யார் இன்று வேதனையோடு இருக்கீங்களோ அவங்களுக்கு தேவன் தர வாக்குறுதி, ஒரு ஊக்குவிக்கிற வார்த்தைன்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். இது பாருங்க, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இது யாருக்கு சொல்றாரு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இதுலயே 25 வாசிச்சா உங்களுக்கு புரியும். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். அவள் அநேக வைத்தியர்கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்து அவங்க செலவு செய்தும் சற்றாகிலும் குணமாகாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, அந்த மாதிரி நேரத்துல அதிக வருத்தப்படுகிற பொழுதுதான் இயேசுவை பற்றி கேள்விப்படுறாங்க. அநேக மருத்துவர்கிட்ட போறாங்க. அவங்க கிட்ட இருந்த காசெல்லாம் செலவாயிட்டு கொஞ்சம் கூட குணமாவாத போது ரொம்ப வருத்தப்பட்டு இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அவரோட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் என்னுடைய பெரும்பாடு நீங்கும் என்று விசுவாசத்தோடு அவங்க என்ன பண்றாங்க, இயேசுவோட வஸ்திரத்தை போயிட்டு, அநேக ஜனங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, நான் வஸ்திரத்தை தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று ஒரு விசுவாசத்தோடு போயிட்டு தொடுறாங்க. அவங்க தொட்ட உடனே என்ன ஆச்சு நீங்க பாத்தீங்கன்னா 29, உடனே அவளுடைய உத்திரத்தின் ஊழல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவரை பிடித்து கொண்டு வாழுங்க. வேதனை நீங்கி நீங்கள் சுகமாய் இருக்கும்படியாக தேவன் செய்வார். அதன் பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, தேவன் அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை உணர்ந்து அவர் என்ன பண்றாரு, ஜனங்களை திரும்பி பார்த்து, யார் என்னுடைய வஸ்திரத்தை தொட்டது என்று கேட்கும் போது சீஷர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அநேக பேர் உங்களை நெருக்கி இருக்காங்க, இதுல யார் உங்களை தொட்டதுன்னு சொல்லிட்டு நாங்க எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க பாருங்க. உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். சீஷர்கள் என்ன பண்றாங்க, கேள்வி கேட்கிறாங்க. எவ்வளவு பேர் உங்களை நெருக்கி இருக்காங்க, என்னை யாரு தொட்டது, என்னோட வஸ்திரத்தை யாரு தொட்டது, நீங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்ற மாதிரி சீஷர்கள் கேட்பார்கள். ஊழியர்கள் உங்களை காயப்படுத்தும்படியான வார்த்தைகளை உபயோகிப்பார்கள். ஆனால் தேவன் அனைத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அதனால் அவர் என்ன பண்றாரு, இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். நல்லா பாருங்க, இதை செய்தவனைன்னு இல்லை, அதாவது தேவனுக்கு தெரியும் இதை ஒரு ஆண் செய்தானா பெண் செய்தானான்னு தேவன் அறிந்திருக்கிறார். ஆனா அவங்களே முன்பாக வந்து அந்த உண்மையை சொல்ல வேண்டும் என்பதே தேவனுடைய ஒரு முக்கியமான காரியமா இருந்தது. அதனாலதான் இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். அவர் பார்க்கிறாரு, அவர் கூப்பிடல, அவங்களே வராங்க பாருங்க. எப்படி வராங்கன்னா, தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். நம்மளோட வாழ்க்கையிலேயும் பயம் இருக்கணும். யாருக்கு? ஆட்களுக்கு இல்ல, ஆண்டவருக்கு. நடுங்கி அந்த ஒரு நடுக்கம் இருக்கணும். பயம் நடுக்கம் தேவன் மேல இருக்கணும். அது மட்டும் இல்ல, அவருடைய பாதபடியில விழணும். அப்புறம் பாருங்க, உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னால், பொய்யெல்லாம் சொன்னால் இல்ல. நம்மளோட வாழ்க்கையில வியாதி குணமானதை நம்ம என்ன பண்ணுவோம், பொய் சொல்ல ஆரம்பிச்சிருவோம். எப்பவுமே நம்ம உண்மையாதான் இருக்கணும். வியாதி வரும்போது ஒரு மாதிரியும், வியாதி வந்து தேவன் அந்த வியாதியில இருந்து விடுதலை கொடுத்துட்டு பிறகு ஒரு மாதிரியும் இருக்கவே கூடாது. அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இதான் தேவனுக்கு வேணும். உண்மையெல்லாம் சொல்லிட்டதுக்கு அப்புறமா அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னிடத்திலிருந்து புறப்பட்ட வல்லமை உன்னை சுகமாக்கவில்லை, உன்னிடத்தில் இருந்த விசுவாசம், என்மேல் உனக்கு இருந்த விசுவாசமே உன்னை வேதனைகளை நீக்கி சுகமாக்கியது அப்படின்னு சொல்லும் போது அவங்க ரொம்ப சந்தோஷத்தோட போவாங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் பயம், நடுக்கம், தேவனை நோக்கி நீங்க உண்மையையே சொல்லி கொண்டு இருக்கும் போது
நீங்க எதை கண்டும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய வேதனைகளையும் தேவன் நீக்கி பரிபூர்ண சுகத்தை தந்து உங்கள் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.